இல்ல இது இந்த மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். லஞ்ச் சூப்பரா இருக்கு. கேட்டு வைப்பாங்க. என் பசங்களுக்கு அந்த மினி டிஃபனே ஆர்டர் கொடுத்துருக்கலாம் போலியே. இல்லடா கண்ணு, நிஜமாங்க வந்து சாப்பிட்றவங்களுக்கு தெரியுங்க இதோட வேல்யூ என்னன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக்ஸ் வியூ சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருத்தணிக்கு தாங்க வந்திருக்கோம். திருத்தணியில் முருகர் கோயில் அடிவாரத்திலேயே இருக்குது ஸ்ரீ வேலு மெஸ். வேலு மெஸ் வந்து இந்த ஏரியாவில் பயங்கர ஃபேமஸான ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல். பியோர் வெஜ் தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சுன்னு சொல்லி செம்மையாக அசத்துறாங்க. இப்போ மணி வந்து 7:30 தான் ஆகுது. 7:30க்கு வந்து அவ்வளோ இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கு. பார்சல் பயங்கரமா போயிட்டு இருக்கு. 8:30 மணிக்கு மேல வந்தீங்கன்னா உட்காரத்து கூட இடம் இல்லாத மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்க வரும்போது அப்படிதான் இருந்தது. ஸோ இன்னைக்கு சீக்கிரம் வந்தாச்சு. நாங்க சாட்டர்டே சண்டே வந்து ஹாலிடே, எவ்ரி சண்டே ஹாலிடே. ஸோ சண்டே மட்டும் வராதிங்க, இங்க சண்டே கிடையாது இந்த ஹோட்டலு. சரி, நம்ம என்னென்ன டிஃபன்ஸ் இருக்கு, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதை நம்ம உள்ள போய் பார்க்கலாம். சார் வணக்கம், பிரதாப். நான் ஆரம்பிக்கல சார், அப்பா ஆரம்பிச்சது. ஒரு 10 வருஷமா இருக்கு. இங்க லோக்கல்னா நம்ம இந்த இடத்துல வந்து 2 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது ஹோம்லி ஸ்டைல் சார். மெஸ்னாலே ஹோம்லி ஸ்டைல்ன்றதால நம்ம இட்லி, வடை, பொங்கல், கேசரி, ஊத்தாப்பம், இடியாப்பம் அந்த மாதிரி இந்த இது மட்டும் தான் பண்றோம். ஸ்பெஷல்னு பார்த்தா லஞ்ச் தான். அதுல புளிச்சக்கீரை, துவையல், 2 வகையான பொரியல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து லஞ்ச் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இங்க நல்லா இருக்கும்னாங்க. கவனிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பார்த்து கவனிப்பாங்க. ஆமா, இது நான் சொல்லக்கூடாது சார். நீங்க கஸ்டமர் ஏதாவது சார் ஃபீட்பேக் கேட்கணும். அதெல்லாம் ஆமா, அதெல்லாம் குறையில்லாம இருக்கு. வந்தா வீட்டுல பராமரிக்கிற மாதிரி பராமரிச்சு அனுப்புவோம். கண்டிப்பா. ஹோம்லி ஸ்டைல் தான். அரக்கோணம் ரோடு நியர் பிகாக் ஹாஸ்பிட்டல். சண்டே மட்டும் எவ்ரிடே லீவ் சார். பட் வேற ஃபெஸ்டிவல் டே இருந்தா கண்டிப்பா கம்பல்சரி லீவ். நான் கேள்விப்பட்டதுல இருந்து நல்லா வந்து சாப்பிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏற்கனவே வந்து ஃப்ரெண்ட் எல்லாம் சாப்பிட்டு சொல்லியிருக்கேன். நல்லா லஞ்சு தான் சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது பார்சல் வாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக வந்து ஹோட்டலில் வந்து இப்போ தான் வந்து சாப்பிட்டு லஞ்சு சூப்பராக இருக்குது. சார் வணக்கங்க, நான் பக்கத்தில் அரக்கோண்ட்லேருந்து வரேங்க. 15 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஆனால் இங்கே நல்லா டேஸ்ட் அருமையாக இருக்குது. ஒரு பொங்கல் மட்டும் தான் ஆர்டர், 5 சைட் டிஷ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மெனக்கேட்டு செய்வாங்க. எல்லாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், உபசரிப்பு நல்லா இருக்கும். எல்லாம் ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க எல்லாருமே. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சார். இன்னும் வரவேற்பு இன்னும் அதிகமாக இருக்கும். மதியம் டைமில் முடிஞ்சால் வந்து பாருங்க. கேட்டு வைப்பாங்க. வீட்டில் நம்ம அம்மா பாட்டிங்க தர மாதிரி கொடுப்பாங்க. கண்டிப்பாக சார். அப்புறம் இங்க என்ன ஸ்பெஷல், நான் இப்பதான் கேட்டேன் நான் உங்ககிட்ட. நீங்க வந்து தனித்தனியா இத்தனை ஐட்டம்ஸ். கார தோசை ரொம்ப நல்லா இருக்கும்மா, ஆனியன் ஊத்தப்பம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா வடகறி அதெல்லாம் நீங்க தனியா நீங்க ஆர்டர் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. அவங்க எல்லாமே இலையில வந்த உடனே வடகறி, சட்னி, மிளகா பொடி, சாம்பார் எல்லாமே உங்களுக்கு இலையில கொடுத்துட்றாங்க. நான் வந்து மினி டிஃபன் மாதிரி கேட்டிருக்கேன். கஸ்டமைஸ் தான். நீங்க எல்லாமே நான் டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரே பிளேட்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. மினி டிஃபன் தான் நான் ஆர்டர் கொடுக்க போறேன். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு டேஸ்ட் பார்க்கணும்ல. இருந்தாலும் எங்களுக்கு நல்ல சாப்பாடை நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரிய வரணுமே அப்படிங்கிறதுக்காக தான் கண்டிப்பா இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, நாங்கள் பேமெண்ட் பண்ணி தான் நான் சாப்பிட போகிறோம் வீடியோக்கு. சரிங்களா? இங்கே லாஸ்ட் டைம் நான் வந்திருந்த போது எனக்கு வந்து அவங்களோட கவனிப்பு அண்ட் அந்த ரேட்டும் கம்மிங்க. நாங்கள் 2 பேர், நானே என் வீட்டுக்கார் 2 பேரும் சாப்பிட்டோம். 2 பேர் வந்து தோசை சாப்பிட்டோம். 2 மசால் தோசை, 2 மசால் தோசை, 5 இட்லி சாப்பிட்டாரு என் வீட்டுக்கார். வெறும் 90 ரூபாய் தான் ஆச்சு. அதனால எங்களுக்கு வந்து ரேட்டும் வந்து எல்லாமே ரீசனபிளாக இருக்கா, ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இது நம்ம எல்லாருக்குமே தெரியணும். ஓனர் ஃபஸ்ட்டு வேண்டவே வேண்டாம், எங்களுக்கு விளம்பரம் வேண்டாம், நாங்கள் நல்லா செய்கிறோம் எல்லாருக்கும், அதனால இது நல்லா போதும், எங்களுக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நல்ல ஃபுட்டு தயவு செஞ்சு கொடுங்க. வீடியோ நிறைய பேருக்கு தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியாதவங்களுக்காக இருக்கிற வீடியோ தான் இது. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் அந்த வீடியோ தான் நாங்கள் எடுக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே ஃபேமிலியோடு வந்திருக்கோம். வந்துட்டு இங்கே சாப்பிட்லான்ட்டு வந்துட்டோம். அவங்களோட கவனிப்பு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். கரெக்டாக இலையை பார்த்து கடன்னு அவங்க வந்து போட்டுனே இருப்பாங்க நம்மளுக்கு. மினி டிஃபன் சொல்லியிருக்கேன்ல, ஸோ அதனால் எல்லாத்துலேயும் ஒன்று உங்களுக்கு வந்துடும் மினியில். சூப்பர். இது இவ்வளோதான் குவான்டிட்டின்னு நினைக்காதீங்க. தனித்தனியாக நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வேறு. ஸோ இது முந்திரி எல்லாம் இப்போ சாப்பிடலாம். இது எவ்வளோ சார்? ஆக்சுவலி மினி டிஃபன்னா எவ்வளோ நீங்கள் பேமெண்ட்?
பண்ணுறதெல்லாம் இல்லை. என்ன சாப்பிட்றாங்களோ அதை பேஸ் பண்ணி காஸ்ட் அது அப்படியே நீங்கள் பாதி பாதி அமௌண்ட்டாக பிரிச்சுப்பீங்க. எல்லாமே ரீசனபிள் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ நான் மினி டிஃபன் போது ஒரு டிஷ்லேருந்து பாதி பாதி அமௌண்ட்டாக அவங்க வந்து அதுலேருந்து பிரிச்சுருவாங்க. ஏன்னா மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இதெல்லாம் சேர்த்து ஒரு 80 ரூபா 90 ரூபா கிட்ட வருங்களா, 100 ரூபாய்க்குள்ளே வரும். 100 ரூபாய்க்குள்ளே வரும், மினிமம் 100 ரூபாய்க்குள்ளே வரும் கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மினி டிஃபன். சூப்பர் சூப்பர், ஓட்டை போட்டுருவோம். ஓகே, இடம் தாங்க இல்லை, இலை குட்டியாக வச்சிருக்கேன். மினி டிஃபன் இவ்வளோ தானே? சரி போடுங்க. இன்னும் நீங்கள் ஒரு 1/2 hour போட்டோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே நிற்கிறதுக்கு இடம் இருக்காது. பின்னாடி சரவணா, பழைய சரவணா ரோடில் நின்று சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி க்யூவில் நின்று தான் நீங்கள் சாப்பிடணும். அவ்வளோ க்யூ நிற்பாங்க. லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து அவ்வளோ க்யூவில் நின்று தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு போவோம். தரம் இருந்தால் எங்கேனாலும் க்யூவில் இருந்தால் கூட சாப்பிட்டுட்டு போயிடலாங்க கண்டிப்பாக. இன்னும் ஒரு தோசை ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க, கார தோசையா. இது வந்து பூரி, இட்லி, பொங்கல், கார ஊத்தப்பம் இது. ஓகேவா? வடை, இதே பாருங்க, வடகறி எல்லாமே அவங்களே அதுலேயே கொடுத்துறாங்க. மிளகா பொடி, சட்னி எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு பூரி, எனக்கு ரொம்ப பிடிச்சது பூரி. ரொம்ப முதல்ல பூரிக்கு உருளைக்கிழங்கு வச்சிருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இது இந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் எடுக்கிறது. கடை நம்ம சாப்பிட ஒரு வாய்தான் எடுத்து அதுக்குள்ளே கடை எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. எல்லாமே சாப்பிடணும். சூப்பர். இந்த மினி டிஃபன் என் பசங்களுக்கு அந்த மினி டிஃபனே ஆர்டர் கொடுத்துருக்கலாம் போலியே. இல்லைடா கண்ணு? இட்லிக்கு இது வந்து உடச்சக்கடலை, சாரி வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னி வச்சுட்டாங்க. அம்மாடி, வேர்க்கடலை சட்னி செம்மையாக இருக்கும். நிஜமாங்க, வந்து சாப்பிட்றவங்களுக்கு தெரியுங்க இதோட வேல்யூ என்னன்ட்டு. அவங்க சீக்கிரத்தில் எங்களுக்கு வந்து பெர்மிஷனே கொடுக்கல. அவங்க நாங்கள் வந்து ப்ளீஸுங்க நல்ல சாப்பாடுங்க நாங்கள் எடுக்கிறோங்க, நிறைய பேருக்கு தெரிய வரவங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு சாப்பிட வந்திருக்கோம். சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளோட சேனல் உள்ளே போய் பார்த்தாங்க எப்படி எடுத்துருக்கோம் என்னன்ட்டு. ஓகே சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாவ், இட்லி செம்மையாக இருக்குதுங்க. பொங்கல் அவர் போடும் போதே நான் பார்த்தேன், அப்படியே வெண்ணெய் மாதிரி கரையும் போல். பார்த்தாலே தெரியுதா? தேங்காய் சட்னி எவ்வளோ போயிடுவோம். இறங்குது அப்படியே. உங்களுக்கு என்னடா வேணும்? சப்பாத்தி கேட்டேன் வேணாமா? ஃபுல்லாக பசங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்க. மேலே இங்கே ஊற்றிருங்க, நான் எடுத்துப்பேன். ஓகே தேங்க்யூ. ஊத்தப்பங்க, கார ஊத்தப்பங்க. அப்பா டெம்பிங்காக இருக்குது பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக, செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. என்ன சாப்பிடலாம் இருக்குது தொட்டுக்க? வடகறி தொட்டுக்க எல்லாம் பிளேட்டில் கொடுத்துருவாங்க. தனியாக வடகறி தனியாக வாங்கிக்கணும் அப்படிலாம் கிடையாது. சூப்பராக ஒருவாய் சாப்பிட்டு பார்க்கலையா? கார ஊத்தப்பம் இதோ. இல்லை அவர் சாப்பிடும் போது ஆர்டர் பண்ணிப்பாரு, வேணான்றாங்க. வேணுமாடா ஊத்தப்பம்? ஸ்பீக்கர் ஃபுல்லுங்களா? சட்னியா? மிளகா பொடிடாது குட்டிமா சட்னி என்ன? இது வேர்க்கடலை சட்னிடா, சாப்பிட்டு நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து கார தோசை. இவங்களுக்கு ஃபேமஸே வந்து இந்த கார தோசை தான் சொன்னாங்க. கார தோசை ஃபுல்லாக மசாலா வந்து உள்ளே இருப்பாருங்க. கார பூண்டு தோசை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஃபுல்லாக மசாலாலாம் அரைச்சி விழுது மாதிரி அதை வந்து அப்படியே வந்து தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ளேவராக இருக்கும் நல்லா அந்த கார பூண்டு. ஆமாம், ரஷ்ஷு வந்துடுவோங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் 7:30 தான் ஆகுது. அதுக்கே ரஷ்ஷு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 8 மணி 8:30க்கெலாம் வந்தீங்கன்னா செம்ம ரஷ் இருக்கும். இங்கே வந்து நாட் ஒன்லி டிஃபன், மத்தியானம் லஞ்சும் இருக்குது. சூப்பராக இருக்கும், லஞ்ச் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நாங்கள் காலையிலேயே கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட்டு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் வந்து எல்லாத்தையும் என்னால் டேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன்.
அப்புறம் வந்து பார்த்தா லாஸ்ட் டைம் நாங்கள் ஃபுல் ரஷ்ல வந்தோம், அதனால் எங்களுக்கு வந்து இந்த மினி டிஃபன் பற்றி தெரியல. இப்போ நாங்கள் சீக்கிரம் வந்துட்டதுனால இந்த மினி டிஃபன் பற்றி தெரிஞ்சு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்ல நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் இருக்கிறது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். மறக்காமல் இந்த டிஃபனை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்ரீ வேலு மெஸ் திருத்தணி அடிவாரத்தில், கோயில் அடிவாரத்திலே இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் திருத்தணிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டு பொடி தோசை, அப்புறம் 4 வடை, ஒரு வாட்டர் பாட்டில், 3 செட் இட்லி, 6 இட்லி. பேமெண்ட் பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ சார்.